நீட் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்ற 6 பேரில் 5 பேர் மறுதேர்வை எழுதியிருந்த நிலையில் அவர்களது மதிப்பெண் குறைந்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத், இது தேசிய தேர்வு முகமையின் ஊழலை காண்பித்துள்ளதாக விமர்சித்திருக்கிறார். ஏற்கனவே முதல் மதிப்பெண் 720 மதிப்பெண்கள் எடுத்த 6 பேரில் 5 பேர் இந்த ரீ எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய எடுத்த மதிப்பெண் இப்போ அந்த 720 குறைஞ்சிருக்கு. இது எதை காட்டுகிறது? அந்த மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடியவங்களுக்கு காமிச்சிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு பக்கம் தேசிய தேர்வு முகமையுடைய மிகப்பெரிய ஊழல் முறைகேட்டையும் காமிச்சிருக்கு. என்னன்னாக்க இப்போ தேசிய தேர்வு முறை யாருமே கலந்துக்காமல் அவர்களாகவே அந்த கருணை மதிப்பெண் கொடுத்தது தவறு. அது கடுமையான கண்டனத்துக்குரியது. இந்த தேசிய தேர்வு முறை என்பது தனியார் அமைப்பு முறை செயல்பட்டு அது விருப்பத்திற்கு செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த கருணை மதிப்பெண் கொடுத்ததெல்லாம் எதுவும் பணத்தை வாங்கிட்டு கொடுத்தாங்களா என்பதெல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருந்திருக்கு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஊழல் அமைப்பாக, மிகப்பெரிய ஒரு முறைகேடுக்கு காரணமான ஒரு அமைப்பாக அது நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளுமே முறைகேடுகளுக்கு நிறைந்த ஒரு தேர்வுகளாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக தான் என்டிஏ செயல்பட்டுன்னு தெரியுது. அதில் என்டிஏ என்பது ஒரு தனியார் அமைப்பு மாதிரி செயல்பட்டு பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு இருக்கு. எனவே இந்த என்டிஏ என்பதை கலைக்க வேண்டும். இல்லை சார், இன்றைக்கி 720 மதிப்பெண்கள் இந்த நீட் தேர்வில் முதல் அட்டம்ப்டில் எடுக்கிறாங்க. கருணை மதிப்பெண்கள் ஏற்கனவே அவங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த கருணை மதிப்பெண் திரும்ப பெறும் பொழுது ஒரு ரீ எக்ஸாம் இப்போ நடத்தியிருக்காங்க. ஆனால் அந்த மாணவர்கள் ஏன் அந்த 720 எடுக்கலை, இல்லாட்டா நெருங்கலை, கிட்டத்தட்ட 650 680 எடுத்திருக்காங்க. இது மாணவர்கள் மீது அந்த ஊழல் பிரச்சனை காட்டுதா, இல்லாட்டா அந்த தேர்வுகள் முகமை மட்டும்தான் குற்றம் சாட்டு? இல்லை, தேர்வு முகமையுடைய பிரச்சனை தான் அது. என்னன்னாக்க அவர்கள் ஏற்கனவே அந்த உரிய நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா ஏறத்தாலும் இந்த மதிப்பெண் தான் பெற்றிருப்பாங்க. அப்போ அந்த உரிய நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கல, அவங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. எனவே அவங்க முறைகேடாக கிரேஸ் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? அவங்களுக்கு மறுதேர்வு நடத்திருக்கணும். இல்லைன்னா அந்த தேர்வு மையங்களை கால நீட்டிப்பு செஞ்சுருக்கணும். கூடுதலாக டைம் கொடுத்துருக்கணும். எவ்வளோ காலதாமதமாக அவங்களுக்கு வினாத்தாள்கள் வழங்கப்பட்டதோ அதுக்கு ஏற்ப அவங்களுக்கு காலம் கொடுத்துருக்கணும், நேரம் கொடுத்துருக்கணும். அதை விடுத்துட்டு அவங்க கூடுதல் மதிப்பெண் இருக்குல்ல, கருணை மதிப்பெண், அது கொடுத்ததான் தவறு. இது எல்லாமே ஒரு பக்கம் விசாரணை, இன்னொரு பக்கம் தீவிரமாக போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்து கைதாகுது. இந்த பிரச்சனை ஆரம்ப காலகட்டத்தில் சரியாக மத்திய அரசு அணுகுனதா? ஏன்னா நீதிமன்றத்துக்கு போன பிறகுதான் இந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகள், இந்த மறுதேர்வும் என்டிஏ நீதிமன்றத்தில் சொல்லி தான் நடத்துகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மத்திய அரசு ஆரம்பத்திலேருந்தே பெரிய குழப்பங்க. மத்திய அரசு தான் இவ்வளோ பிரச்சனையுமே காரணம். ஏன்னா மத்திய அரசு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கின்ற பொழுது அது தெளிவாக ஆரம்பிக்கணும். அது சட்டத்துக்கு உட்படதான் ஆரம்பிக்கணும், நாடாளுமன்ற சட்டத்துக்கு உட்படதான் ஆரம்பிக்கணும். அப்போ இதை தனிப்பட்ட ஒரு ஏஜென்சி மாதிரி இதை பதிவு செய்துவிட்டு இந்த மாதிரி தேர்வு அதாவது பல கோடி மக்களுக்கு மாணவர்களுக்கான தேர்வு நடத்தக்கூடிய அமைப்பாக இது மாறி இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது எவ்வளோ ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைப்பாக அது இருக்கணும். எனவே ஒன்றிய அரசு பொறுப்போடு செயல்படவில்லை. இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் நிதினு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அமைப்பை அவங்க உருவாக்கியிருக்காங்க.